ஹாய், வெல்கம் டு Revasarts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொக்கோ பிராண்ட் பெர்மனன்ட் மார்க்கரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் கேம்லின் டோம்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே சவுதி அரேபியாவில் கிளாஸ் பிராண்ட், அதுக்கப்புறம் ரொக்கோ பிராண்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இந்த பிராண்டில் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் 24 ரியால். ஜரீத் புக் ஸ்டோருக்கு ஷாப்பிங் போயிருந்தப்போ நான் இதை வாங்கிட்டு வந்தேன். இதில் மொத்தம் 12 கலர்ஸ் இருக்கும். இதை நம்ம பேப்பரில், கிளாத்தில், வுட்டில், கிளாஸில், போர்சிலின், மெட்டல், லெதர், பிளாஸ்டிக் இப்படி எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இது பெர்மனன்ட் மார்க்கர் அப்படின்னு. ஸோ இது வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்கும். இது மற்ற சாதாரண பெர்மனன்ட் மார்க்கர் மாதிரி தான். சிடி மார்க்கர்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு உடனே அதை க்ளோஸ் பண்ணி வைப்போம் இல்லையா, அது மாதிரி இதையும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு உடனே அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். நம்ம கிளாஸ் பெயிண்டிங்கோ இல்லைனா டெரக்கோட்டா ஜுவல்லரி இந்த மாதிரி ஏதாவது கிளேயில் நீங்கள் ஆர்ட் ஒர்க்கோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அது பண்ணிகிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம மறந்துடுவோம் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அப்படி நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா இது ஒர்க் ஆகாது. அதனால தான் நம்ம யூஸ் பண்ண உடனே இதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறது. இப்போ இந்த மார்க்கர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன். இதை யூஸ் பண்ணி நான் ஒரு கிளாஸ் பெயிண்டிங் பண்ண போகிறேன். இந்த மார்க்கர் மேட் இன் சைனா. அது நீங்கள் அந்த கவர்லேயே போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இந்த லாக்கை நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு உள்ளக்க இருக்கிற அந்த கிளாஸை நம்ம வெளியில் எடுக்கணும். அதை நம்ம வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அதில் நம்ம கிளாஸ் பெயிண்டிங் செஞ்சு பார்க்கலாம். கிளாஸ் பெயிண்ட் இருக்குது என்கிட்ட. ஆனால் இந்த மார்க்கர் நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதில் பெயிண்ட் பண்ண போகிறேன். பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் ரொம்பவே சிம்பிளான ஒரு பிக்சரை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஹம்மிங் பேர்டும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸும் இருக்கிற மாதிரியான பிக்சர் இது. கிளாஸ் பெயிண்டிங்கை கிளாஸில் தான் பண்ணணுன்ட்டு இல்லைங்க. நான் உங்ககிட்ட OHP ஷீட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். இப்போ 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணுவாங்க. நான் அதுக்கு பதிலாக பெர்மனன்ட் பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயே மார்க்கர் இருந்துச்சு, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். இது ரொம்பவும் ஃபைன் டிப்பாக இருக்கும். வரைகிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கிளாஸ்க்கு மேலேயே இந்த படத்தை நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மார்க்கர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிவிட்டு கலர் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த படம் எல்லாத்தையுமே அவுட்லைன் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பேப்பரை எடுத்துகிட்டு நான் கலர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் எடுத்து கொடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் நல்லா பிரைட்டாகவே இருக்குது. டார்க் க்ரீன் கலர் நான் கொடுத்துருக்கேன். லீஃப் எல்லாத்துக்குமே ஒரே க்ரீன் கலரை கொடுத்துட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்குமே பிங்க் கலர் அல்லது ரெட் கலர் கொடுக்கலான்னு நினச்சேன். ரெட், பிங்க் ரெண்டில் எந்த கலர் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் பிங்க் கலர் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பிங்க் கலர் எடுத்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துட்றேன். இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த லீவ்ஸ், அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த பறவைக்கு நம்ம கலர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பறவையோட வாய்க்கு ப்ரௌன் கலர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேல் பக்கத்தில் தலைப்பக்கம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல லைட் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். இந்த பறவையோட கழுத்துக்கு நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். இந்த ரெட் லைட் ரெட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த உடம்பு, அதுக்கப்புறம் இந்த வால் பகுதி, இதுக்கெல்லாம் டார்க் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். இந்த ரெக்கை பகுதிக்கு நம்ம கழுத்துக்கு கொடுத்துருந்தோம்ல, அதே பீச் கலர் மாதிரி லைட் ரெட் கலரை நான் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி நீங்கள் கலர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கலர்ஸ் கொஞ்சம் வெளியில் வந்துருச்சு அப்படின்னாலோ, இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, தப்பாக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னாலோ, இது தண்ணி வச்சோ அல்லது கையாலேயோ அழிக்கவே முடியாதுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் தின்னர் இல்லைனா நெயில் பாலிஷ் ரிமூவர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. பட்ஸ் இல்லைனா காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி அதை கொஞ்சம் எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் அழிச்சிங்க அப்படின்னா ஈஸியாகவே இதை நம்ம அழிச்சிடலாம். இப்போ இந்த கிளாஸில் சும்மா கிறுக்கி காமிச்சாங்க, அதை நான் இப்போது தின்னர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வரைஞ்சிருந்த கிளாஸ் பெயிண்டிங்கை அழகாக ஃப்ரேம் பண்ணலாம். அதுக்காக நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சு இந்த ஃப்ரேமில் இந்த கிளாஸை நம்ம படம் வரைஞ்சிருந்தோம்ல, அதை வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதுக்கு பேக்ரவுண்டுக்காக நம்ம அலுமினியம் ஃபாயில் எடுத்து அதை க்ரஷ் பண்ணிவிட்டு அதை வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒயிட் பேப்பர் தான் வைக்கிறேன். ஒயிட் பேப்பர் இல்லைங்க, நம்ம ஏற்கனவே பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தோம்ல, அதை அப்படியே உல்ட்டாவாக திருப்பி வச்சுட்டு இந்த ஃப்ரேம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு மட்டும்தான் பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தேன், ஒரு சைடு அப்படியே பிளைனாக தான் இருந்துச்சு. அதனால தான் நான் அதை வச்சுருக்கேன். இந்த ஃப்ரேமில் நம்ம இதை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம வாலில் ஹேங் பண்ணி வைக்கிற மாதிரியான ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் நான் இந்த இதை அப்படியே எடுத்து டேபிள் மேலே தான் எடுத்து வைக்க போகிறேன். இந்த பெயிண்டிங் பாருங்கள், இது எவ்வளோ பர்ஃபெக்டாக இது நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன பசங்க கிளாஸ் பெயிண்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த பெர்மனன்ட் மார்க்கர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது பெயிண்ட் மாதிரி கிடையாது. ட்ரை ஆகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி ஒரு கலர் இன்னொரு கலரோட சேர்ந்து ஸ்மஜ் ஆகுமோ அப்படிங்கிற பயமும் இல்லை. ஸோ பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெர்மனன்ட் மார்க்கர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.